ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே, வார்த்தையை அனுப்பி வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா எல்லைகளிலும் உம்முடைய சொல் மகா தீவிரமாய் செல்லட்டும், அதிசயங்களை செய்யட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். அல்லேலூயா. என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. சுதந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். முதல் நாள் லேசா டச் பண்ணோம். சுதந்திரம்னா என்னது? உரிமை, சொத்து. இந்த உலகத்தில் நம்ம பேருக்கு எவ்வளோ வேணாலும் எழுதப்படலாம். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த சொத்தில் இருக்குது. அல்லேலூயா. என்ன சொத்தா இது? உரிமை சொத்து. என்ன சொத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் எல்லா சொத்தும் கொடுப்பார். இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறவர்லேருந்து இப்போ கொஞ்சம் வச்சுக்க, அப்புறம் கொஞ்சம் இல்லை, சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் உலகத்திலே அனுபவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் தேவையானவைகளை ஆண்டவர் கொடுக்கிறவர். உரிமை சொத்தா எதை கொடுக்குறாருன்னா, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழுந்திரிச்சாலும் சரி, அதை நான் ஒன்றும் இல்லாமல் போட்டுருவேன். இதுதான் நான் உனக்கு எடுத்து கொடுக்குற உயில்ன்றார். அல்லேலூயா. நம்ம அப்பா நமக்கு எழுதின உயிலில் என்ன எழுதியிருக்கிறாரு? உனக்கு விரோதமாக என்ன வந்தாலும், யார் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போயிடும் அப்படின்னு எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் விரோதமாக என்ன வந்தாலும் நம்மளை ஏதாவது பண்ணுமா? இதுக்கு மேலே இந்த உயிலை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்போ உயிலில் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. உயில் வந்து உலக பிரகாரமான அப்பா உயிலில் ஏதோ ஒரு காரியம் எழுதியிருக்காரு. அந்த உயிலை வச்சுக்கிட்டே அது ரெஜிஸ்டர் பண்ண உயில்னு வச்சுக்கோங்க. இது கல்வாரி சிலுவையில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழும்புனாலும் அது என்ன செய்யாது? வாய்க்காது. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற உரிமை சொத்து அப்படின்ட்டாரு. அது யாருக்கு கொடுக்குறாரா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு. ஊழியக்காரர்கள் அப்படின்னா இப்படி மைக்கு பிடிச்சிட்டு நின்று பேசுகிறவங்க மட்டுமல்ல. ஊழியக்காரர்கள்னா அடிக்கடி நம்ம சர்ச்சில் சொல்லுவோம். ஊழியம்னா என்னன்னு சொல்லுவோம்? ஊழியம்னா தேவனுக்காக மனிதனிடத்திலும் மனிதனுக்காக தேவனிடத்திலும் யார் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு பெயர் தான் என்னதான்? ஊழியக்காரர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 1:6 வாசிக்கலாம். நம்ம மேலே ஆண்டவர் என்னப்படி இருக்கிறாராம்? அன்பாக இருந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. ஆக்கினவருக்கா ஆக்க போகிறவருக்கா? நாம் இனிமேல் ராஜாக்களாக மாற போகிறோமா இல்லை ஏற்கனவே மாறிட்டோமா? நாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கிறோம். இன்னொன்று எப்படி இருக்கிறோம்? ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க இவங்கன்னு சொல்லக்கூடாது. நான் நீங்கள் எப்படிங்க ஆசாரியர்? என்ன ஆசாரியரை ஆக்கிட்டார். என்ன எப்படி ஆக்கிட்டாரு? ராஜாக்கள் யார்? நாங்கள் தான். நீங்கள் எப்போங்க ராஜாவானீங்க? எந்த நாட்டுக்குங்க இருக்கேன் ராஜா? என்னுடைய வாழ்வின் சகல எல்லையிலே நான் ராஜா.
ஆண்டவர் நம்ம என்னவா ஆக்கியிருக்கிறாரு? ராஜாவாய் ஆக்கியிருக்கிறார். ராஜாவோட வேலை என்ன? ஆசாரியனோட வேலை என்ன? ராஜாவுடைய வேலை ஆளுகை செய்வது, ஆசாரியனுடைய வேலை அபிஷேகத்தை சுமப்பது. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சாலே நம்ம யாருன்னு அர்த்தம்? ஊழியக்காரவங்கன்னு அர்த்தம். ஆளுகை செய்வதும் அபிஷேகத்தை சுமப்பதும். ஆளுகை செய்வது யார் மேலே ஆளுகை செய்கிறது? பிசாசின் மேலே ஆளுகை செய்யணும். அவன் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆளுகை செஞ்சிடக்கூடாது. நாம தான் அவனை ஆளுகை செய்யணும். தேவனுடைய அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? சுமக்கணும். இந்த நாளில் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆளுகை செய்கிறதுனா என்னது? மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 15:20. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் உன்னை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அதை நம்ம நம்பணும். நாம் என்ன செய்யணும்? இந்த மாதம் என்ன மாதம்? நம்பிக்கையின் மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? நம்பிக்கை. உனக்கு விரோதமாக என்ன செய்வாங்களாம்? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஏங்க, அலங்கம்னா என்னங்க? அது அலங்கம்னா கோட்டை செவுரு மாதிரி, செங்கக்கல் வச்சு கட்டின செவுரு இல்லை. இப்போ பெரிய பெரிய பாறைகளினால் ஏற்படுத்தப்பட்ட செவுரு இல்லை. வெண்கலத்தை உருக்கி எழுப்பின சுவராய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக, யாருக்கு எதிராக? யார் நமக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவங்களுக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாய் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். என்ன செய்யும் யுத்தம்? படிக்கிற பிள்ளைய கேளுங்க, ஸ்கூலில் யுத்தம் இருக்கா இல்லையான்னு. ஜூரியை கேட்டால் அது சொல்லும். ஸ்கூலில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க? பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். 4 டீச்சர் நல்லா இருந்தால் ஏதாவது ஒரு டீச்சர் என்ன பண்ணும்? கோளாறு பண்ணும். அப்போ எல்லா இடத்துலையும் என்னதான் இருக்குது? ஏதோ ஒரு யுத்தம். அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னோட யுத்தம் பண்ணுவாங்க. நான் உன்னை வெண்கல அலங்கமாக வச்சிருக்கிறதுனால உன்னை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வந்தாலும் சரி, நீ எப்படி நிற்ப? வெண்கல செவுறு மாதிரி நிற்ப. உன்கிட்ட மோதுனா யார் உடையும்? மோதுறவங்க தலை தான் என்ன ஆகும்? காலி ஆகுமா ஒழிய வெண்கல செவுறு எப்படி நிற்கும்? அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் ஆண்டவர் போராடுற போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு ஏன் இப்படி வருது? எனக்கு ஏன் இப்படி வருது? ஆண்டவர் சொல்கிறாரு, 2 வீடுகளை சொல்கிறாரு. ஒரு வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு, இன்னொரு வீடு மணல் மேலே போடப்பட்ட வீடு. பெருமழை வந்து பெருங்காற்று அடித்து 2 வீட்டிலையும் தான் மோதிச்சு. ஆண்டவர் சொன்னாரா, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டிலே பெருவெள்ளம் வராது, பெருங்காற்று அடிக்காது அப்படின்னு சொன்னாரா? 2 வீட்டிலையும் மோதிச்சு. ஒரு வீடு விழுந்துருச்சு, ஒரு வீடு நின்றுச்சு. நாமெல்லாம் நிற்கிற வீடு. அல்லேலூயா. நாமெல்லாம் என்ன வீடு? நிற்கிற வீடு. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். உபத்திரவங்களும் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில மனிதர்களுடைய வஞ்சகமான எண்ணங்களும் நம்மளை இன்னும் என்னவாக்கும்? பலமாக்கும். இன்னும் நம்மளை பலப்படுத்தும். நம்மளை ஒரு பிரச்சனையை ஆண்டவர் நம்மக்கிட்ட விடுறாருன்னா நம்மளை அழிக்கல்ல, நம்மளை பலப்படுத்த. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை உபத்திரவம் தான் அதிகமாக உருவாக்கி இருக்குன்னு வரலாறு சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு. கழுகு எல்லா பறவைகளை விட உயரத்தில் பறக்கிறது எது? கழுகு. இந்த கழுகை உயரத்தில் பறக்க வைக்கிறது யார்? அப்படி இருக்கும்போது கழுகு உயர பறப்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் கழுகு தன்னுடைய பலத்தில் பறக்கும். தன்னுடைய இறகை வச்சு குறிப்பிட்ட உயரத்தில் தான் பறக்கும். எப்பப்பெல்லாம் புயல் காற்று அடிக்குதோ,
எப்பெல்லாம் சூறாவளி வருதோ புயல் காற்றும் சூறாவளியும் மட்டும்தான் கழுகை தூக்கி விடும். அல்லேலூயா. கழுகு புயல் காற்றும் வேகமான காற்று எங்கிட்ட அடிக்குதோ அந்த பக்கமாக திரும்பி சிறக விரிக்கும், சல்லுன்னு போயிடும். மற்ற பறவைங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. கழுகு உயரத்தில் பறக்கிறது புயல் காற்றை வச்சு தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் புயல் காற்று வீசி தான் நீங்கள் உயரத்தில் பறக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் உயர எந்திரிச்சிருக்கிறீங்க. நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை, இதெல்லாத்தையும் நம்மளை என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொன்னேன் 5% தான் சொல்லியிருக்கேன், 95% இன்னும் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டோம். அப்படியா? அப்போ நம்மளை உயர எழுப்புறது யார் அப்படின்னா, நம்ம உயர பறக்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு சில நிந்தைகளும் ஒரு சில போராட்டங்களும் நம்மளை என்ன வாக்கிரும், பலப்படுத்திடும், நம்மளை மேலே ஏற வச்சிரும். நம்ம மேலே ஏறுறதுக்கு காரணமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம சந்தித்த பிரச்சனைகளை இயேசு இல்லாத ஒரு உலகத்தாருக்கு கொடுத்து பாருங்கள், அதெல்லாம் காணாவே போயிருக்கும். நேரம் இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், வெளிப்படுத்துறார். ஏன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது. நாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம், இதை நீங்கள் மறக்கவே கூடாது என்றைக்குமே. எனக்கு விரோதமாக யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு யுத்தம் வருதா, எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன மேற்கொள்ள மாட்டாங்க. ரிசல்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டாரு. எக்ஸாம் ஹால்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு. என்ன ரிசல்ட்டு? பாஸு. உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது அப்படின்ற கையில் கொடுத்துட்டு போய் சண்டை போடுப்போம் அப்படின்ற. சண்டை போட உள்ளே நுழையும் போது ஜோம் பண்ணிட்டு போ, ஜெயிப்பியோ தோப்பியோ, வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, பார்த்து சண்டை போடு, பார்த்து. எதுவுமே இல்லை. இந்த பிடிச்சிக்கோ, ஒன்றை எதுவும் மேற்கொள்ள முடியாது. உபத்திரவமோ வியாகுலமோ பட்டயமோ நிர்வாணமோ தேவ தூதர்களோ அதிகாரங்களோ எந்த ஒரு இழப்போ எந்த ஒரு நஷ்டமோ எது வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாதுன்ற ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் எங்கே போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் டெரிக் பிரின்ஸ், அவர் ஒரு புக்கில் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது. இல்லையே, நான் எந்த யுத்தமே பண்ணலையே, நான் நல்லா தான் இருக்கேன்ல, உனக்கு தெரியல, ஆனால் நீ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒன்று கூட நம்மளை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. எனக்கு விரோதமாக யுத்தம் வரலாம், அது வரலாம், இது வரலாம், இந்த பிரச்சனை வரலாம், அது என்ன வந்தாலும் எதுவும் என்னை மேற்கொள்ளாதுன்னு எழுதி என் கையில் கொடுத்தவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. இதை சொன்னவர் சும்மா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு சொல்லிட்டு அப்புறம் மறந்துடுற ஒரு அரசியல் தலைவர் இல்லை, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் சரி. தாவீதுக்கு விரோதமாக வராத ஆயுதம் என்ன இருக்குது? நம்ம ஜெபம் பண்ணப்போ எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் உபாகமம் 24:9 வாசிங்க. நீ எப்போ பார்த்தாலும் பொழுதுனைக்கு எதை நினைக்காத, அதையும் இதையும் அவங்களையும் இவங்களையுமே நினச்சிக்கிட்டு இருக்காத. பொழுதுனைக்கு மாமியாரை நினச்சிட்டு இருக்காத. பொழுதுனைக்கும் உன்கிட்ட சண்டை போட்டவங்க, உன்னை பேசினவங்க, உன்னை திட்டினவங்க, ஏமாத்தினவங்க இவங்களையும் நினைக்காத. மிரியாமுக்கு நான் என்ன செஞ்சேன்னு ஒரு நிமிஷம் நினச்சிப்பாரு. அல்லேலூயா. மிரியாமுக்கு என்னங்க பண்ணார் அவரு? வசனம் சொல்லுது, என்னாகமோ 12:1-10 வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மோசையோடு மட்டும்தான் பேசினாரா, எங்கள்கிட்டலாம் பேசலையா அப்படின்னு
மோசேயை அவன் திருமணம் செய்த அந்த மனைவி நிமித்த மோசேயை என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? ஆமாம், திட்டிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்து உடனே கிளம்பி வான்னாரு. வா அப்படின்னு கூப்பிட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் அழுகின மாம்சத்தை போல அந்த மிரியாமுடைய உடம்பு என்ன ஆயிடுச்சான்? குஷ்டம் முடிச்சிருச்சான். அழுகிருச்சு உடம்பெல்லாம். ஏன் அழுகுச்சுன்னா மோசேக்கு எதிராக பேசினதுனால. ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு எதிராக நான் ஒருத்தர் பேசின. யாருங்க பேசுனது? யாரோ ஒருத்தர் பேசுனாங்களா? அக்கா. அதுவும் அந்த அக்கா எப்படிப்பட்ட அக்கா? சாக போற மோசைய காப்பாத்துன அக்கா. கொண்டுட்டு போய் நதியில் போட்டாங்க. மோசைய நதியில் போய் ஒரு கூடையில் வச்சு, இது பின்னாடியே போகுது. இவன் எங்கே போகிறான்? மிதந்து எங்கே போகிறான்? யார் கையில் கிடைக்கிறான்? போய் இன்னொருத்தர் கையில் கிடைச்சோன்னே ஓடி போய் அவங்கள்ட்ட போய் பேசி அந்த தாய்கிட்டே கொண்டு வந்து கொடுத்து வளர்க்க பண்ண அந்த பிள்ளையின் மேலே, அந்த தம்பியின் மேலே உயிராக இருக்கிற அக்கா. ஆனால் அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கர்த்தரோட பிள்ளைய, மோசே யார் பிள்ளை? இயேசுவோட பிள்ளை, ஆண்டவரை நம்புகிற பிள்ளை, ஆண்டவருக்காக நிற்கிற மகன். அவனுக்கு எதிராக பேசின உடனேயும் அந்த அக்காவை ஆண்டவர் நினைச்சு பார்க்கல. நீ என் அப்படி பண்ணுன, இப்படி பண்ண, ஐயோ இதுதானே இவனை வளர்த்துச்சு, இதுதானே இவனுக்கு இவ்வளோ செஞ்சிச்சு, உயிரை காப்பாத்துச்சு, எதையுமே நினைக்கல. மோசேக்கு விரோதமாய் நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி உடம்பு முழுசையும் என்ன பண்ண வச்சாரு? அழுகி போக வச்சார். அழுகுன உடம்பாயிருச்சு. அதை தான் சொல்றாரு, எப்போ அதை நீ நினச்சிக்க. ஒரு கூட பிறந்த அக்கா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனோட மனுஷனை பேசினாலே அவரால் பொறுத்துக்க முடியாதே. உன்னை 4 பேர் ஏளனமாக பேசினா, உன்னை 4 பேர் வந்து கேவலமாக உன்னை தூசிச்சா நான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக்கொள். இது ஒன்றை நினச்சா போதுங்க, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்காக எல்லாத்தையும் குஷ்டம் முடியும், எல்லாத்துக்கும் போ, நீ இப்படி ஆவ, நீ அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்காக எவ்வளவு வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார்ன்றதை நினைச்சுக்கோன்றார் ஆண்டவர். நம்ம எப்படி விட்டு கொடுக்காத தேவன் அவர். நம்மளை என்ன செய்யாத தேவன்? விட்டு கொடுக்காத தேவன். மிரியாமுக்கு நான் செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது, மிரியாமுக்கு நான் செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். உங்களை திட்டுறாங்களா, உங்களை பேசுறாங்களா, இல்லாத பொல்லாதும் சொல்லி பழி சொல்றாங்களா, உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா, என்ன செஞ்சாலும் கவலைப்படாதீங்க. மிரியாமுக்கு நான் என்ன செஞ்சேன் அதை நீங்க என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மிரியாமுக்கு செய்ததை என்ன செய்ய சொல்றாரு? நினைச்சுக்க சொல்றாரு. இன்னும் பவுலை குறித்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் புஸ்தகம் 23:21. 40 பேருக்கு அதிகமானவங்க பவுலை கொலை செய்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணி குடிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சபதம் பண்ணி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த சபதம் பண்ணி கொண்டவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பதிவிருக்கிறார்கள். போகிற பாதையில் பதிவிருக்கிறார்கள். பவுலை விசாரணைக்கு கூட்டிட்டு வர சொல்லி எப்படியாவது பவுலை எங்க அனுப்பணும்? விசாரணைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி விசாரணைக்கு பவுல் வரும்போது பவுலை எப்படியாவது கொலை செய்யணும்னு ஒரு 40 பேர் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போற பாதையில். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பயத்திலே செத்துருவோம். கரெக்ட். பயத்திலேயே 40 பேர்த்துக்கு அதிகமானவர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை. பவுல் எப்போ வெளியே வருமா? பவுலை எப்படியாவது கொலை செஞ்சு 40 நாள் ஒரு சாப்பிடலன்னா ஒருத்தனுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு சிலர் உபவாசம் இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தனுமே 40 நாள் உபவாசம் தான் ஞாபகம் வரும். உபவாசம் இருப்பாங்க. எதுக்கு உபவாசம் இருப்பாங்க? ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்னு நான் பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஆளுகளோட சேர்ந்துக்க. அப்படிலாம் உபவாசம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? உபவாசம்
இவங்க அப்படி தான் பட்டினி 40 நாள் சாப்பிட்லன்னா எப்படிங்க இருக்கும்? பசிக்குமா பசிக்காதா? பசியோடு இருக்கிறாங்க. எப்படியாவது இவனை கொன்னுட்டு தாண்டா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு போகிற வழியில் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் செய்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 23:23. இங்கே 40 பேர் கொலை செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஆண்டவர் 470 பேரை பாதுகாக்கிறதுக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பவுலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டுச்சு எத்தனை ஆயுதம்? 40 ஆயுதம். 40 பார்த்தீங்கன்னா மாட்டினா செத்தாரு பவுல். அப்படி இருக்குது. 40 பேர் ஒளிஞ்சுக்கிட்டு ரெடியாக இருக்கான். உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து பவுல் வேற ஹவுஸ் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 4 பேர், இந்த ஐசக் தெரு வளையிற இடத்துல ஒரு 2 பேர், அங்கிட்டு நேரு டாக்டர் ஆஸ்பத்திரிக்கிட்ட ஒரு 4 பேர், அரச மரத்துக்கிட்ட ஒரு 4 பேர், ஒரு 2 பேர், காஜாப்பேட்டைகிட்ட ஒரு 4 பேர், இப்படி அங்கங்கே என்ன செய்கிறான்? ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பவுல் எப்போ வருவா? காலி பண்ணிடலாம். ஈட்டி தடி கம்பெல்லாம். இங்கே எத்தனை பேர் வராங்க? 470 பேர் வராங்க. அதில் 200 பேர் நடந்து வராங்க. அல்லேலூயா. 200 காலாட்கள், 70 குதிரை போகுது. யாருக்கு முன்னாடி? பவுலுக்கு முன்னாடி. இந்த 70 குதிரையில் பவுல் எந்த குதிரையில் இருக்காருன்னு தெரியாது. அப்புறம் 200 ஈட்டிக்காரர்கள், 200 ஈட்டி. இங்கே எத்தனை? 40 ஈட்டி இருக்கு. 40 ஈட்டியை காலி பண்ணுறதுக்கு எத்தனை ஈட்டி? 200 ஈட்டியோட ஆண்டவர் அவர்களுக்காக ஆட்களை அனுப்புனார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுக்கு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன வேணாலும் உருவாக்கப்படட்டும். என்ன வேணாலும். நம்ம இந்த 2 நாள் ஜெபிச்சிருக்கோம், ஒவ்வொரு ஆயுதமாக சொல்லி கிட்டத்தட்ட 10 ஆயுதத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது தலைப்பு 10 தலைப்பு, உள்ளுக்குள்ளே ப்ரேயர் பண்ணது நிறையா. ஒன்றும் என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது. பவுலுடைய வாழ்க்கையில் பவுலை காப்பாற்றிய தேவன், பவுலுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை முறித்து போட்ட ஆண்டவர், மோசேக்கு விரோதமாக எழும்பின வார்த்தைகளை கூட, வார்த்தையில் எழும்பினா கூட அவரால் என்ன செய்ய முடியல? தாங்கிக்க முடியலை. அதுக்கு எழும்பினவர். யோசேப்பை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 37:4. பகைக்கிறதுக்கு காரணம் என்னவா? அப்பா அன்பாக இருக்கிறனால மீதி பேருக்கு கோவம் வந்துருச்சு. அப்பா அன்பாக இருக்கான மீதி பேருக்கு என்னாச்சு? இப்போ அமுதாவே கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அமுதா அங்கே அமுதா நல்லா இருக்கே, அமுதா என்ன அமுதாச்சு அப்படின்னு அமுதா அந்த இதை செய்ய அமுதா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்தில் இருக்க இன்னொருத்தவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன அமுதாவே ஓவராக வச்சு தாங்குறாங்க. இதனால் பட்சமாக என்ன செய்ய மாட்டாங்க? இப்போ அமுதா வந்து ப்ரைஸில் இருக்கானா அப்படின்னு என்னன்னா இது ஓவராக பாஸ்டர் அம்மாவோட கொஞ்சிக்கிட்டாலே. இது அந்த மாதிரி பட்சமாய் பேசாமல் யாரை பகைச்சாங்களாம்? யோசேப்பை யார் பகைச்சது? சகோதரர்கள் பகைத்தார்கள். அடுத்தது 37:5. ஏற்கனவே பகைத்தார்கள், இப்போ இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 37:8. இன்னும் எத்தனை தடவை வருது பாருங்க. முதல்ல பகைத்தார்கள், அப்புறம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், அப்புறம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்படி ஒரு பகை. இவனை என்ன செய்யணும்? எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? நம்ம இவனை கொன்று போட்டுணும்டா அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 22:49. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி. அல்லேலூயா. விரோதமாக ஏன் தெரியுமா எழும்புறாங்கன்னா அவங்களுக்கு மேலே நம்ம வரப்போகிறோன்னு அர்த்தம். நம்மளை என்ன செய்யப்படாரு? உயர்த்துறதுக்காக ஒரு சிலர் விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. தேவன் ஒரு சில மனிதர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாருன்னா அதுவும் நன்மைக்கு தான். ஒரு சிலர் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க, உனக்கு இது கிடையாது, உனக்கு அது கிடையாதுன்னா உன்னைய விட ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்ற போறாரு. அதனால தான் உன் இருதயம் என்ன ஆகுது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுக்கு மேலே என்னை நீர் என்ன செய்வீர்? உயர்த்துவீர். இங்கே யோசேப்பை பகையா பகைக்கிறாங்க.
முதல்ல பகைக்கிறாங்க, அப்புறம் இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க, அப்புறம் இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவரை கொலை செய்கிற அளவுக்கு இறங்கிடுறாங்க. அதுதான் பகைமையுடைய உச்சக்கட்டமே, கொலை தான். ஒரு ஆளை பகைக்கிறேன்னா கொலையை தவிர வேற என்ன செய்வாங்க? கொண்டுட்டு போய் எங்கே போடுறாங்க? குழியில் போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விரோதமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மனிதர்களுக்கு என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு மேல் உன்னை உயர்த்தி. அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி. ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த ஸ்தோத்திரம்லாம் பண்ணணும். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிற தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படி என்ன செய்கிறாரு? யோசேப்புக்கு அதே மாதிரி செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50:15 வாசிக்கலாம். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை உயர்த்துகிற தேவன். யாக்கோபு இறந்துட்டாரு. யாக்கோபு இறந்தோடனே அந்த இப்போ நம்ம 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 பார்க்குற இடத்துல ஒரு சில ஆட்கள் இப்படி சொல்லுவாங்க. யாராவது இறந்துட்டா சாவுறதுக்கு முன்னாடி அவங்க இப்படி சொல்லிட்டு செத்தாங்க. போய் சொல்கிறது, சும்மா நாச்சுக்கு சொல்லி ஏமாத்துறது, அந்த மாதிரி இதுங்க சொல்லுதுங்க. யோசேப்போட சகோதரங்கள்லாம், யோசேப்பு அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்தாரு, எங்களை நீ என்ன செய்யக்கூடாது, எதுவும் எங்களை பண்ணிடாத அப்படின்னு ஆள் அனுப்பிட்டு போய் சொல்கிறாங்க, நாங்கள் உமக்கு செய்த துரோகத்தை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று தாழ விழுந்து நாங்கள் உம்முடைய அடிமைகள். அல்லேலூயா. யோசேப்பின் தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படி வாய்க்காதே போகும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பகைமை பாராட்டலாமா? பகைமை வைக்கலாமா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தான் துரோகம் செய்யட்டுமே, நீ ஆகாது நான் ஆகாதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அப்படி சொன்னோம்னா நம்ம பரலோகம் போகவே முடியாது. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. நான் என்ன செய்கிறேன்? பார்த்துக்கிறேன். யோசேப்புக்கு அவங்க அண்ணனுங்க செஞ்சதை விட நமக்கு யாராவது செஞ்சுருக்காங்களா? யாராவது ஒருத்தர் என்னை கொண்டு வந்து குழியில் போட்டாங்கப்பா, அது குழியில் போட்டுட்டு சோறு சாப்பிட உட்காடுறாங்க. எப்படி தான் அவங்களால சாப்பிட முடிஞ்சோ தெரில. விற்றுட்டாங்களா நம்மளை தூக்கி? அவன் விற்றாங்க, தகப்பனை விட்டு பிரித்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் இந்த யோசேப்பு பாருங்கள், இதுக்கு முன்னாடி வசனத்தில் இவங்க சொல்லும்போது, யோசேப்பு ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். ஆள் அனுப்பி சொல்லி விடுறாங்க. ஆள் அனுப்பி யோசேப்புக்கு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், தப்பு தான், அப்பா சொல்லிட்டு செத்துட்டாரு, எப்படியாச்சும் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பின உன்னையும் யோசேப்போட இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இப்போ சொல்லுவானுங்க, அன்னைக்கு என்னென்ன பண்ணானுங்க, என்னென்ன பண்ணா, என்னை தூக்கி அப்படி குழியில் போட்டான், அதில் போட்டான், இதில் போட்டான். இப்போ அப்பா சொல்ல சொன்னார், தாத்தா சொன்னார். எந்த அப்பா சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், எந்த தாத்தா சொன்னாலும் கேட்க மாட்டோம். அவனுங்களுக்கு இனிமேல் தான் ஆரம்பமே அப்படின்றோம். ஏசா சொன்னார்ல, என்றாகிலும் ஒரு நாள் எங்கள் அப்பா மண்டையை போட்டதுக்கு அப்புறம் யாக்கோபை நான் காலி பண்ணாமல் விடவே மாட்டேன்னாரு ஏசா. அந்த ஆயுதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வாய்க்காமல் போக பண்ணிட்டார். அதே மாதிரி அழுகிறாரு பாருங்களேன். யோசேப்புடைய உள்ளம் நமக்கு வேணும். இப்போ எங்க எல்லாம் உயிரோட இருக்கும்போதே அடிச்சுக்கிட்டு சாகுது. யோசேப்போட மனசு நமக்கு வேணும். அழுகிறார் யோசேப்பு, ஐயோ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கப்பா, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யலை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை அனுப்பினார். யார் மேலே போட்டார்? நம்ம கெட்டதை தான் கர்த்தர் மேலே பழி போடுவோம். கெட்டதுக்கெல்லாம் கர்த்தர் மேலே என்ன செய்வோம்? பழிய போடுவோம். ஏன் என் பிள்ளைக்கு இவ்வளோ கம்மியாக மார்க் கிடச்சிச்சு? இந்த கர்த்தர் தான் இப்படி பண்ணிட்டார். ஏன் எனக்கு இந்த சம்பளம் பணம் குறைஞ்சிருச்சு? இந்த கர்த்தர் தான் பண்ணார். ஏன் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு? இந்த கர்த்தர் தான் பண்ணார். ஏன் எனக்கு ஆரம் காணாம போச்சு? இந்த கர்த்தர் தான் பண்ணார். இதையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் எதை சொல்ல மாட்டோம்? மற்றவங்க நமக்கு செஞ்ச துரோகத்தை நம்ம நன்மையாக மாற்றி சொல்லவே மாட்டோம். நன்மையுமே துரோகமாக சொல்லுவோம். ஆமாம், ஒருத்தவங்க இப்போ பெண்ணிலையை எனக்கு ஒரு நன்மை செய்யுதுன்னா, ஏன் இப்போ இது நன்மை செய்யுது?
என்ன காரணமா இருக்கும்? உள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்கோ அப்படிதான் நமக்கு நினைக்க தெரியும். ஆனால் இவர் தீமையை எப்படி பார்க்குறாரு? சொல்றாரு, இவரை எகிப்துக்கு அனுப்புனது யாருங்க? சகோதரர்கள். பகைச்சி இன்னும் பகைச்சி தூக்கி அங்கே போட்டு இங்கே போட்டு இவர் சொல்றாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? கண்ணீர் வடிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை விட என்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து 100 ரூபா பிடுங்கணும்னு ஒருத்தர் போராடுறான்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாயை விட்டுருங்க, கர்த்தர் உங்களுக்கு 10,000 ரூபாயை ஆண்டவர் வேற ஒரு வழியில கொடுப்பார். அப்ப சொல்லுவோம், 100 ரூபாய் என்கிட்ட பிடுங்கிறதுக்காக எவ்வளோ சண்டை போட்டான் தெரியுமா, எவ்வளோ வம்பு பண்ணான், ஆனால் இன்னைக்கு 10,000 ரூபா அசால்ட்டாக என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. கவலையப்படாதீங்க. போராடுறாங்களா, அவங்கள விட ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வீண் பழி சொல்கிறாங்களா, நம்ம நேற்று ஜெபம் பண்ணோம்ல, பேரை கெடுக்க முயற்சி பண்ணுறாங்களா, கவலைப்படாதீங்க, நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதை குறித்து என்ன செய்ய வேணாம், கவலைப்பட வேணாம். அப்போ நம்ம இப்போ மோசையை குறித்து பார்த்தோம். மோசைக்கு விரோதமாக அவங்க அக்கா பேசினப்போ ஆண்டவர் எழும்பி என்ன பண்ணார்? யுத்தம் பண்ணார். பவுலுக்கு விரோதமாக 40 பேர் வந்தப்போ இவர் 470 பேரை என்ன செய்கிறாரு? அனுப்புகிறாரு. யோசேப்புக்கு விரோதமாக தம்பிங்க எழும்புனப்போ அண்ணனுங்க எழும்பும் போதும் அவங்கள விட உயரத்தில் ஆண்டவருக்கு யோசேப்பை என்ன செய்கிறாரு? கொண்டு வந்து வைக்கிறாரு. எல்லாரும் அவங்க வாயால் சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு அடிமைகள், நாங்கள் உனக்கு அடிமைகள். அந்த வார்த்தை வருது. அடுத்து இஸ்ரவேலர், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலுக்குள்ள இறங்கும்போது அவங்க எப்படி இறங்குறாங்களாம்? யாத்திராகமம் 14, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எப்படி போனாங்க? பலத்த கையுடன். நீங்க சும்மா இல்லை, நீங்க தனியா இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்க? பலத்த கையுடன் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலுக்குள்ள இறங்கும்போது பலத்த கையுடன் இறங்குனாங்க. எகிப்தியர் எப்படி இறங்குறாங்களா? இவங்க பலத்த கையோட இறங்குறாங்க. பலத்த கை யாரோட கை? கர்த்தரோட கையோட இவங்க செங்கடல்ல கால் எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடி வரவன் ரதங்களோடும் குதிரைகளோடும் வீரர்களோடும் சேனைகளோடு இறங்கி வரான். ஆனா பலத்த கையோடு இருந்தவங்க கரை சேர்ந்துட்டாங்க. குதிரைகளையோடு சேனைகளோடு வந்தவங்க அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கரை சேர்க்கிற தேவன். ஆண்டவர் நம்மை கொண்டு போய் அக்கறையில் இறக்கி விடுறவர். அக்கறை என்ன? ஒரு பாட்டு இருக்கும் தெரியுங்களா? அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி. சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா? யாத்திரை பண்ணுறோமா? ஓலங்கள் கண்டு நீ மலையாள பாட்டு. நீ என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா அந்த பாட்டு? கற்றுக்கோங்க. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, நீ ஓலங்களை கண்டு நீ என்ன செய்யாத, பயப்படாத. அப்போ நாம் அக்கறைக்கு போயிட்டுருக்கோம். நம்மளை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர். அக்கறைன்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் அளவும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்னங்க சொன்னார், என்னங்க செஞ்சாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம். அதை முடிக்கிற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டார். நம்ம கையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு போனாலும் பலர் 2 செவனில் அடிச்சாது பிடிச்சி இழுத்துட்டு வந்து வா அப்படின்னு கூட்டிட்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ண போகிறோம். எசேக்கியேல் 17:24 வாசிக்கலாம். உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அப்படின்னா அப்போ நல்லா இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து தாழ்த்திடுவார்? அப்படி கிடையாது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர் தான் என் நம்பிக்கைன்னு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த விருட்சமா இருந்தாலும் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துகிற தேவன், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துகிற ஆண்டவர். வாசிக்கலாம். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும்
வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். வெளியில் உள்ள விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? வெளியில் உள்ள விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். எல்லா மரமும் தெரிஞ்சுக்குமா? என்ன தெரிஞ்சுக்குமா? பட்டு போன மரத்தை கூட தலைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். உங்களுக்கு எதிரா வரவங்க உங்களை பட்டு போக பண்ணிட்டாங்களா? அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்றீங்களா? பண்ணியே இருக்கட்டுமே. பில்லி சூனியம் பண்ணாங்க, செய்வன பண்ணினாங்க, உங்களை வந்து பட்டு போக வச்சுட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தி, பட்டு போன விருட்சங்களை தலைக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். வெட்டப்பட்டது இல்லைங்க, வெட்டின விருட்சம் கூட தலைக்கும். பட்டு போனது தலைக்குமா? அப்படிப்பட்டது காரியத்தை செய்கிறவர் தான் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழுப்பி உன்னை பட்டு போக வச்சுட்டாங்களா? பட்டு போச்சு அவ்வளவுதான்றாங்களா? கவலைப்படாத, உன்னை நான் தலைக்க பண்ணுவேன். நான் என்ன செய்வேன்? தலைக்க பண்ணுவேன். இந்த 3 நாள் உபவாச ஜெபத்துல காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. நமக்கு விரோதமா அநேக வேலைகளில சாத்தான் நம்மளையே ஏவி இருப்பான். நாமளும் அதுபடி செஞ்சிருப்போம். அதனால நமக்கு பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எனக்கு விரோதமா என்னையே பயன்படுத்தி அவன் உருவாக்கின எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணமா எதை பார்த்தோம் அப்படின்னா, தாவீதை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? 1 நாளாகமம் 21:1 ஜனங்களை, ஆமா 1 நாளாகமம் 21:1 வாசிக்கலாம். ஜனங்களை தொகையிடும்படி சாத்தான் என்ன பண்ணிச்சா? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுப்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இதை செய்யி, இங்க போ, இந்த வீட்டை வாங்கு, இந்த இடத்த வாங்கு. அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தெரியும், அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இதை செய்யி, இதை பண்ணு, அதை பண்ணு, அந்த அங்க போய் சீட்டு போடு. அந்த சீட்டு கம்பெனி திவாலாக போற கம்பெனிக்கு நேரா நடத்துவான். யாரு? அது இவ்வளவு நாள் நல்லா நடந்திருக்கு. அந்த சீட்டு கம்பெனி என்ன வைப்பது? திவாலா வைப்பதா? நீ போய் சீட்டை போடு, போ போ போ. கரெக்டா அந்த சீட்டு நம்ம எடுக்க போற நேரம் அந்த கம்பெனி திவாலாயிரும். அப்ப இந்த நஷ்டம் பிசாசு ஏவி, நம்ம அதுக்காகலாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஜெபம் பண்ணோம். இப்போ என்ன செய்யறோம்? அநேகர் அந்த மாதிரி பாதிப்புக்குள்ள இருக்கலாம். பிசாசு ஏவுனதுனால நான் எடுத்த ஒரு சில முடிவுகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா என்ன தாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆயுதத்தை இப்ப நீங்க என்ன செய்யுங்க? வாய்க்காமல் போகுது. தேவனுக்கு எதிராகவே நாமளே திரும்புறது, இல்லைன்னா தேவன் நம்மளுக்கு எதிராக திரும்புற மாதிரி பண்றது. அதுக்கு தேவனை நமக்கு விரோதமாய் திருப்புகிற ஒரே ஒரு விஷயம் 2 காரியம்தான். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். இந்த 2யுமே நாம செய்யறது கிடையாது. நம்மளாம் யாருக்கு கர்த்தரோட பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஆனா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை, அதை செஞ்சிருவோம். இச்சையான காரியங்களை யோசிக்கிறது, பார்க்கிறது, அது விபச்சாரத்திற்கு சமமா இருக்கும். ஒரு டிவியில ஒரு சினிமா பாடல் ஓடுனா கூட அந்த பாடல்ல என்னதான் இருக்குது? இச்சையை தூண்டுற ஆவிதான் இருக்கு. இல்லை நான் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எத்தனையோ வயதானவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, வயசானவங்க சொல்லியிருக்காங்க. 60 வயசு 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க, எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது. ஏன் அப்படின்னா, அப்போ கேட்பேன், நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா? ஆமாம் பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவங்க அதை முதல் நிறுத்துங்க. இதுல இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? விடுதலை தந்துருவாரு. நம்ம ஜெபிக்க போறோம். அடுத்தது, ஆண்டவரே பொருளாசையினால் எனக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைகள், ஆண்டவரே இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்ததினால் எனக்கு வந்த போராட்டங்கள், இதுல இருந்து இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். உம்மை துதிக்கிறோம். விக்கிரக ஆராதனையில ஈடுபட்ட காரியம், சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடுத்த காரியம், ஆண்டவரே அதெல்லாம் மன்னியும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால நீர் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பாரம்பரியமான காரியங்கள், சடங்காச்சாரங்கள், விக்கிரக வழிபாடுகள், இதிலே போய் துணிகரமாய் நுழைந்து ஈடுபட்ட காரியங்கள், இதனால ஏற்பட்ட எல்லா போராட்டங்கள், எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போனதற்காக நன்றி சொல்லுவோம். எல்லா இச்சையினால் அந்த வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கிறதற்காக உம்மை
துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அடுத்தது பெயரை கெடுக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ஆயுதம். நம்ம பெயரை கெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆயுதம். நிறைய காரியங்கள் இதுல நம்ம பார்த்தோம். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அதை காண்பதாக. பேரை கெடுக்கிறது. ஐயோ அந்த பிள்ளையா, ஐயோ அது சரியானது, அது யாருக்குமே அடங்காது. இப்படி ஏதாவது ஒரு 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 பொருளையை கிளப்பி விட்டுருவான் பிசாசு. என்னைக்கோ ஒரு நாள் கோவப்பட்டிருப்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆமா ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க. அதையே வச்சு ஐயோ அதுவா, அது வீட்டுக்காரே பயங்கரமா பேசும், அதுவா அது பிள்ளைங்களை பயங்கரமா பேசும், ஐயோ அதுவா அது இப்படி, அவையா அவரா அவர் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு விடுறது, பேரை கெடுத்து விடுறது. தேவ ஜனங்களுடைய பேரை கெடுக்கும்படியாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யப்பட்டது? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற என்னுடைய பெயரை கெடுக்கும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, என் பெயரை கெடுக்கிறதுக்காக எங்கெங்க அவன் ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்கானோ அந்த ஆயுதம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் என் பெயரை கெடுக்கும்படி, என் பெயரை கெடுக்கும்படி, என் பெயரை கெடுக்கும்படி, என் பெயருக்கு களங்கம் வரும்படி, என் பெயரிலே குற்றம் சொல்லும்படி, என்னை குற்றவாளியாக்கும்படி பிசாசு எந்தெந்த ஆயுதத்தை அந்த ஆயுதமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வசனத்தை வராதவங்க குறிச்சுக்கிறவங்க குறிச்சுக்கங்க. 2 சாமுவேல் 16 1-4. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவீது கிட்ட மேவிபோசேத்தை குறிச்சு என்ன செய்யறது, தப்பான காரியத்தை போட்டு விடுற சீபா. அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 16 சீமை. இதை வராதவங்க இதை குறிச்சுக்கங்க. அடுத்தது 7 நன்மையை கெடுக்கும்படி, கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற நன்மையை நாம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கெடுக்கிற ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும்? வாய்க்காமல் போனதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி இதுக்கு வந்து நியாயாதிபதிகள்ல விளைச்சலை கெடுக்கிற காரியம். மல்கியால பார்த்தோம், பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை, கையில வந்த வருமானத்தை அதை விரயம் பண்றது, கையில சம்பாதிச்ச பணத்தை இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம விற்று அந்த பணம் வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் அது வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம காசை நம்ம கிட்ட இருந்து அப்படியே பிடிக்கிட்டு போன மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். வட்டிங்கிற இதில் நிறைய பேருக்கு வட்டி கொடுத்தே நிறைய வருமானங்களை இழந்திருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி நிறைய வருமானங்களை இழந்திருப்பாங்க. ஏமாத்தி யாருக்கிட்ட இந்த கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி என்ன செஞ்சிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய நன்மைகளை கெடுக்கும்படி உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போனதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? கை தளர்ந்து போகுதல், விடாய்த்து போகுதல், கைகளை தளர வைக்கிற ஆயுதங்கள். அல்லேலூயா. அகிதோப்பேல் ஆலோசனை சொல்லி கொடுக்குறான். என்ன ஆலோசனை சொல்லி கொடுக்குறான்? அவன் கை தளர்ந்து போகும்போது அவனை போய் காலி பண்ணிரு. நம்ம கை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பிசாசு நமக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது. கை தளர்ந்து போதுனா கர்த்தருக்காக செய்கிற கிரியைகளில ஒரு சோர்வு, கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களில ஒரு தளர்வு. போ என்ன நம்ம போ என்னதான் ஜெபம் என்ன போ பிளவம் அப்படின்ற ஒரு தளர்வு. இன்னொன்னு, ஒரு ஜபத்துக்கு வரோம் அப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்க இல்லைன்னா நம்மளை பிடிக்காதவங்க, நம்மளை டீஸ் பண்றவங்க, நம்மளை வந்து குத்தி காட்டுறவங்க யாராவது ஒருத்தர் அந்த ப்ரேயருக்கு வராங்கன்னா வரமாட்டோம், தளர்ந்து போயிடுவோம். நல்லாவே உற்சாகமாக வந்துட்டு இல்லை நான் வரலைங்க, என்னன்னா இந்த அங்கே ஒருத்தவங்க வராங்கங்க, அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப என்னை டீஸ் பண்ணுறாங்கங்க ப்ரேயருக்கு வந்து. அப்படி சர்ச்சில் வச்சு டீஸ் பண்ணப்பட்டவங்க தான் அண்ணால். எங்கே வச்சு டீஸ் பண்ணப்பட்டவங்க? தேவ ஆலயத்தில் வந்து பெனினானால் குத்தப்பட்டவர். அடுத்த வருஷம் நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லலை, எத்தனை தடவை பெண்ணினால் என்னை கேவலமா பார்த்தாலும் சரி, என்னை எத்தனை தடவை பரியாசம் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய தலையை நிமிர பண்ண வைக்கிற தேவனை நான் ஆராதிக்க வரேன்னு பெண்ணினால் தொடர்ந்து வந்தாங்க. அண்ணாளுக்கு பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அண்ணாளுக்கும் ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியா. பெண்ணினாளோட பிள்ளைங்க பேரே என்னன்னு தெரியல. அல்லேலூயா.
அட்ரஸே தெரியல. இந்த பிள்ளை அட்ரஸ் அல்லேலூயா. இன்னும் சொல்லுவாங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினவர் யாருங்க? நம்ம இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினவர் அம்பேத்கர். அம்பேத்கர் எதை வச்சு எழுதினாரு? சாமுவேல் எழுதின ராஜாங்க புஸ்தகத்தை வச்சுதான் இவர் எழுதினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசில ஒரு சில மனிதர்களை பிடிக்காதனால அம்பேத்கர் மதம் மாறிட்டார், வேற மதத்துக்கு. அம்பேத்கர் கிறிஸ்தவ மதத்தின் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். சாமுவேல் புஸ்தகத்தை வச்சுதான் அவர் ராஜாங்க முறை எப்படி அவர் எழுதினாரோ, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எப்படி ஆட்சி செய்யணும் ராஜாங்க முறையை எழுதினது சாமுவேல். இங்க குத்துறாங்க திட்டுறாங்கன்னு இந்த அம்மா சர்ச்சுக்கு வரலன்னா இந்த சாமுவேல் வந்திருப்பாரா? அந்த சாமுவேல் எழுதினாரு. அதை பார்த்து தான் அம்பேத்கர் என்ன செஞ்சாரு? அரசியல் அமைப்பு சட்டங்களை எழுதினார். அப்பேற்பட்ட சாமுவேல் வரணும்னா ஒரு சில ஒரு சில காரியம்லாம் இருக்கும். ஆலயத்துக்குள் என்ன செய்யப்பட்டாங்க? நிந்திக்கப்பட்டாங்க. அதனால கை தளர்ந்து போயிடல. அதனால போ ஆலயத்துக்கு போய், என்ன இந்த பெண்ணினால என்னை ரொம்ப பேசுது, நான் வரல போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார துரத்தி விடல, வந்துச்சு. அது அல்லேலூயா. சரி எழுதிக்கங்க, வாசிக்க வேணாம். உபாகமம் 28:15 பலவீனப்படுத்துகிற நம்ம என்ன செய்கிற? பலவீனப்படுத்துகிற சத்ருவுடைய ஆயுதம் நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நிலைத்திரு. நீ இளைத்து நீ என்ன செய்கிற? இளைத்து சோர்ந்து போக வைக்கிற பலவீனத்தின் ஆவி. பலவீனத்தின் ஆவினா என்ன தெரியுமா? தலைவலி, கைவலி, கால்வலி, அது இல்லை. அதெல்லாம் சரியாக போயிடும். ஒரு மாத்திரையை போட்டால் என்ன ஆயிரும்? எல்லாம் சரியாக போயிடும். மாத்திரையே போடாமல் விட்டுட்டாலுமே சரியாக போயிடும். தலைவலி, கைவலி, கால்வலி, முதுகுவலி, கழுத்து வலி, எல்லா வலியும். அவன் பலவீனப்படுத்துறது எதுனா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் குறையும் போது பலவீனப்படுவீர்கள். அந்த பலவீனத்தை தான் அவன் விரும்புகிறவன். அல்லேலூயா. நம்மை பலவீனப்படுத்தும்படி, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலவீனப்படுத்தும்படி எழும்பின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போனதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி, இதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். அரணான பட்டணம்னா கர்த்தருடைய அரணுக்குள் இருக்கிறவர்கள். அவர் தான் அரண். யார் அரண்? தேவரீரே என் அரண். அந்த அரணுக்குள் வாழ்கிறவர்களை வசப்படுத்துறதுக்கு எழுப்புகிற சாத்தானுடைய வல்லமைகள். இதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாரு. பிள்ளைகளுக்காக சொன்னார். பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய அரணுக்குள் இருக்கிற பிள்ளைகளை வசப்படுத்தும்படி எழும்புகிற மனிதர்களுடைய வல்லமைகள், பிள்ளைகளை வசப்படுத்தும்படி எழும்புகிற பாவத்தின் கிரியைகள், பிள்ளைகளை வசப்படுத்தும்படி எழும்புகிற தீய நண்பர்கள், பிள்ளைகளை வசப்படுத்தும்படி எழும்புகிற சிந்தனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிச்சோம். அல்லேலூயா. பிள்ளைகள் அரணுக்குள் இருக்கிறவர்கள். நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? அரணுக்குள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேலிக்குள்ள இருக்கிறாங்க. வேலிக்குள் இருக்கிறவர்களை வசப்படுத்தணும்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப வேலியை விட்டு வெளியே வருவான்? அவனால வேலிக்குள்ள வர முடியாது. அவனால என்ன செய்ய முடியாது? வேலிக்குள்ள பிள்ளைய வெளியே நிற்பாட்டி பிள்ளைய என்ன செய்வார்? வேலியை விட்டு வெளியே வர வைப்பான். அதனால என் பிள்ளைகளை அப்படி ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்? என் பிள்ளைகளை, அரணுக்குள் இருக்கிற என் பிள்ளைகளை வசப்படுத்தும்படி எழும்புகிற எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ அவளுக்குள் கிரியை செய்கிற வல்லமைகள் ஆமென். ஜீசஸ். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலுமாய் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் தேவ சமூகத்திலே எங்களை காத்திருக்க வைத்தது உம்முடைய ஆண்டவரே நோக்கம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த 3 நாட்களும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். இந்த 10 தலைப்புகளிலே நாங்க ஜெபிச்சோம். ஆனா ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே அநேக காரியங்களுக்காக நாங்க ஜெபித்தோம். ராஜா, எங்களை ஜெபிக்க வச்சிங்கப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த வசனத்தை கொடுத்து இந்த 3 நாள் காத்திருக்க வச்சீங்களோ, உங்க நோக்கம் இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதம்
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் பூரணமாய் நிறைவேறும். இந்த நிறைவு நாளில இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே அப்பா நிறைவாய் ஆசீர்வதித்து கடந்து செல்லும் போது ஆண்டவரே ஒரு மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை பெற்றவர்களாக, ஒரு ஜெயிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய கரத்தின் பலத்தினாலே இவர்கள் கடந்து செல்லட்டும். இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் முதல் இது முதல் எல்லா சந்ததிகளும் இவர்களை பாக்கியவான்கள் என்பார்களாம். இது முதல் எல்லா நாவும் இவர்களை பாக்கியவதிகள் பட்டுப்போன விருட்சத்தை கர்த்தர் தலைக்க செய்கிறார். வெளியில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு பட்டு போனான்னு நினைச்சிட்டு இருந்தார் இஸ்ரவேல். அல்லேலூயா. நான் தலைத்து வந்தது ரதங்கள் வண்டிகள் எகிப்திலிருந்து வந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் போன வருடமே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அதோனியா அதிர்ந்து போனான், ஆமான் திகில் அடைந்தான், பயம் அடைவார்கள். நாள் வந்தது, ஆமான்கள் திகில் அடைகிறார்கள். அப்படின்னா அந்நிய ஆலயங்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நல்லா கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அறிக்கை செய்யுங்கள், நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஆக ஒரு உயர்வு வந்திருக்கிறது. பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். புரியுதோ நல்லா பாடினார்கள். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது.